நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் தான். சென்னையில் செகண்ட் டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ சென்னையில் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு எக்மோர்லேருந்து இப்போ அண்ணா நகர் வந்திருக்கோம். அண்ணா நகர் எதுக்காக வந்திருக்கோன்னா, இங்கே ஆச்சி நம்ம கிச்சன் வந்து ஃபேமஸ் ஃபார் எதுக்குன்னா மினி டிஃபன். ஸோ அதுக்காக தான் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மெனக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். நமக்கு இன்னைக்கு மினி டிஃபன் கிடைக்குதா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா வெளியில் பார்த்தாலே ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலி 7:30 to 9:30 தான் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். நீங்களும் வரதா இருந்தால் அந்த டைம்குள்ளேயே உள்ளே வந்துடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஹலோ, ஆக்சுவலி என்னென்னா இப்போ நம்ம ஆச்சிஸ் கிச்சன் வந்திருக்கோம். பட்டு ஒரே க்ரௌடு. சாப்பாடு ஆர்டர் பண்ணணுன்னாலே ஃபஸ்ட் வெளியில் வெயிட் பண்ணணுமா பார்க்கிங்கில். க்ரௌடு காமிக்க குட்டி பாப்பா அப்பாடியா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ மினி டிஃபனாக ஆர்டர் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ டேபிளில் பார்த்தோன்னா சின்ன பிள்ளைங்க விளாடுற மாதிரி மைண்ட் கேம்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்போம். சாப்பாடு வர்ற வரைக்கும் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். இப்போது நம்ம ஆர்டர் பண்ண மினி டிஃபன் வந்திருக்கு. இந்த மினி டிஃபனில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு ஸ்வீட் அதாவது ரவா கேசரி, அப்புறம் சாம்பார், அப்புறம் வெண்பொங்கல், அப்புறம் மினி சாம்பார் இட்லி, ஒரு உளுந்த வடை, அப்புறம் வந்து 2 வகையான சட்னி. இப்போ கேசரி சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் வைஸ் நல்லா இனிப்பாக இருக்குது. அதாவது ரொம்ப திகட்டெல்லாம் செய்யலை, நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது ரவா கேசரி. இப்போ அடுத்தது மினி சாம்பார் இட்லி. இந்த மினி சாம்பார் இட்லி ஃபஸ்ட் டைம் சென்னையில் ட்ரை பண்ணி எக்மோரில் ரொம்ப சொதப்பிட்டுங்க. சரவண வாழை சாப்பிட்டது. இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பைட் வைப்போம். ரியலி அமேசிங்க. அங்கே சாப்பிட்டது சாம்பார் இட்லியே கிடையாது, மினி இட்லி. இது சூப்பராக இருக்குது. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வந்து பொங்கல் சாப்பிடலாம். பொங்கல் மேலே கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் வைப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அச்சோ உங்களுக்கு கொஞ்சம் தான் எடுத்தேன். சரி, இன்னொரு பைட் எடுப்போம். அப்போ தானே சுவையை வந்து ரசிக்க முடியும். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா உளுந்த வடை. உளுந்த வடை எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். உளுந்த வடை விற்கிறதுக்குள்ளேயே ஸ்மூத்தியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சட்னி வச்சு சாப்பிடுவோம். ஐயோ இன்னும் விழுந்துகிட்டே இருக்குது. உளுந்த வடைனா உழுமா சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குங்க. நல்லா உள்ள சாஃப்டாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது சாப்பிடவே. இப்போ நமக்கு வந்து மசாலா தோசை வந்திருக்கு. ஸ்பூனை வச்சு சாப்பிட ட்ரை பண்ணோம், சொதப்புது. நம்ம ஹேண்டுக்கே போயிடலாம். நல்லா கையை வச்சு பிச்சு நல்லா ஒரு பெரிய பைட்டாக வைப்போம். சாம்பாரில் டிப் சாம்பாரை குளிப்பாட்டியாச்சு. சூப்பராக இருக்குங்க. அருமையான டிஃபன். நீங்களும் அண்ணா நகருக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆச்சி கிச்சனில் வந்து ஒரு விசிட் போடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாச்சு திருப்தியாக. இப்போது மெட்ராஸை சுற்றி பார்க்க மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே, மெட்ராஸ் சிட்டியை நல்லா சுற்றி பார்த்தாச்சு மெட்ரோ ட்ரெயினில். அடுத்த வீடியோவில் நம்ம லஞ்ச் எங்கே சாப்பிடுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.